Hi, today we are going to see oneness and connection. நம்மெல்லாம் மனிதர்கள், தினந்தோறும் நம்ம நிறையா மனிதர்களை சந்திப்போம். நம்ம கூட இருக்க பேரண்ட்ஸ், ஸ்பவுஸ், பிரதர், சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாஃப்ஸ், கொலீக்ஸ், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க. We want to deal with people. இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சில கேள்விகளுக்கு விடையாக இந்த வீடியோ அமையலாம், சில தேடல்களுக்கு பதிலாக அமையலாம், சில அனுபவங்களுக்கு ஒரு தீர்வாக அமையலாம். நமக்கெல்லாம் சில வருத்தங்கள், சில தயக்கங்கள். Sometimes we feel why this is not happening. நிறையா இடத்துல உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், ஹெல்த்தில், ஃபேமிலியில், பிஸ்னஸில் நம்ம நிறையா செய்வோம். சம்டைம் நமக்கு இந்த தாட் வரும், why it's not working. இப்போ ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டோன்னா சில விஷயங்கள் மூவ் ஆகாது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸுக்கும் அவங்க பசங்க, சில்ட்ரன் வித் பேரண்ட்ஸ் அவங்க ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை பாட்டி தாத்தா கூட பேர பசங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை பெரியப்பா சித்தப்பா ஃப்ரெண்ட்ஸு, ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் அது ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். இப்போ ஒரு ஃபேமிலி உருவாகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு த பேரண்டிங் மேட்டர்ஸ். நான் என்னோடய பையனுக்காக அவ்வளோ பண்ணுறேன், நல்லா ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன், நல்ல காலேஜில் படிக்க வைக்கிறேன், நல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன், நல்லா பார்த்துக்கிறேன். ஸோ as a parents they do a lot to their children. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரிலேஷன்ஷிப்காக they are putting effort, time, money, energy. இதெல்லாம் they will be investing in the relationship. So sometimes நமக்கு இந்த ஃபீலிங் வரும், why it's not working, why it's not moving. பேரண்ட்ஸுக்கு நான் என் பையனை புரிஞ்சிக்கவே மாட்றானே, why it's not happening, the relationship is not working. அதே பசங்களுக்கு அவங்க எங்கள் அம்மா அப்பா என்னை புரிஞ்சிக்கவே மாட்றாங்க, எனக்கு they are not speaking to me, they are not helping me. ஏதோ ஒரு விஷயம் எப்போவுமே பசங்களுக்கு இருக்கும். அந்த நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஃபார்ம் ஆகாமல் they will be lacking in happiness, they will be lacking in self expression, they will be lacking in power, they will be lacking in love, care, respect, support, freedom to act. இந்த மாதிரி நிறையா lacking in relationship இருக்கும். And that's not expressed in the way it must be expressed. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். நம்ம யோசிப்போம், நம்ம நிறையா லவ் பண்ணோம், நம்ம நிறையா விஷயங்கள் ஒரு 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கோங்க, இல்லை 2 லவ்வர்ஸுக்கு நடுவில் கூட எடுத்துக்கோங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகணுன்றதுக்காக நம்ம எவ்வளவோ எஃபர்ட் எடுத்திருப்போம், எக்ஸ்ட்ராடினரியான எஃபர்ட்ஸ், இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது, நிறையா விஷயங்கள் நம்ம செஞ்சுருப்போம். அண்ட் இட் டிடன்ட் ஒர்க். எனக்காக யோசிச்சிருக்கோமா நம்ம எதுக்கு இந்த ஃபேமிலி even though they are அவங்க ஒவ்வொரு பர்சன்ஸுக்கும் அங்கே ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா பசங்க பாட்டி தாத்தா எல்லாத்துக்குமே they want the fellow beings to be happy and healthy forever. அந்த நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், நல்லா இருக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். And why this is not working? This conversation is going to bring
இஸ் கோயிங் டு ஓப்பன் யுவர் ஐஸ். வெரி வெரி கிரிட்டிக்கல் கான்வர்சேஷன் இப்போ நான் பண்ணுறது. அண்ட் இப்போ ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. நல்ல ப்ராடக்ட் இருக்குது, நல்ல டீம் இருக்குது, நல்ல ரெப்புடேஷன்ஸ் இருக்குது. இட்ஸ் அ கிரேட் பிஸ்னஸ். நல்லா வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுது. வி ஆர் ப்ரொவைடிங் கிரேட் சர்வீசஸ். இந்த மாதிரிலாம் நமக்கு தோணும். அண்ட் வை த பிஸ்னஸ் இஸ் நாட் மூவிங்? நமக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் கிடைக்க மாட்டேனுது, நமக்கு அந்த ஒரு திருப்தி கிடைக்க மாட்டேனுது அந்த பிஸ்னஸில். See, business is also dealing with people. Naturally, we have to deal with. And நான் ஏன் வந்து ரிலேஷன்ஷிப் பீப்புள் வெரி வெரி கிரிட்டிக்கல் நான் சொல்கிறேன்னா, see, மிஷினரிஸ், திங்ஸ், பிளேசஸ், மணி, இதெல்லாமே that is external. And we are connected with that. And we get connected with that easily. ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ ஒரு ஐஸ்கிரீமை பார்த்த உடனே சாப்பிடணும் போல தோணுது. ஒரு பிளேஸை பார்த்த உடனே அதை அட்மையர் பண்ணணும்னு தோணுது. அதில் வந்து வி வாண்ட் டு கோ தேர் அண்ட் வி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் தேர்ன்றது தோணுது. ஒரு திங்ஸை பார்த்த உடனே அதை வாங்கணும்னு தோணுது. வி கெட் ஈஸிலி கனெக்டட். ஆனால் ஒரு மனிதரோட, ஒரு ஹியூமன் பீயினோட வி ஆர் கெட்டிங் கனெக்டடான்னு பார்த்தீங்கன்னா நாட். அஸ் அ ஹியூமன் பீயிங் வி ஆர் நாட் complete with people. We are not complete with persons. We are incomplete and we are inauthentic. We are incomplete and inauthentic with people and self. And nothing wrong in that. We are designed right that. We are நம்ம அப்படியே டிசைன்டா இருக்கோம். நம்ம we are default. So as a human beings, this conversation is going to bring great opening in your life. உங்கள் ஹெல்த் எடுத்துக்கங்க. ஸோ நான் வந்து ஜிம்முக்கு போகணுன்னு நினைக்கிறேன், நான் வந்து என்னோடய மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல எமோஷனல் ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் நாட் மூவிங். வை? அக்கௌண்டபிலிட்டி ஆன் டைம் நானும் வந்து ஜாயின் பண்ணுவேன் அந்த குரூப் மீட்டிங்கில். ஐ வில் பி தேர் வித் பீப்புள். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறோம்ப்பா, மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறோம்ப்பா, இல்லை மோட்டிவேஷன் குரூப்பில் இருக்கிறோம்ப்பா. ஹவு டு பி ரிச், பிகம் ரிச் டாட் புவர் குரூப்பில் இருக்கும், இல்லை 5 AM கிளப்பில் இருக்கும், இல்லைனா மல்டி மில்லியனர் குரூப்பில் இருக்கும். 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், நம்ம போய்ட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நம்ம வி ஆர் கோயிங் டு பிகம் அ ரிச் பர்சன். அண்ட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறோம், இட்ஸ் நாட் ஒர்க்கிங். அலைன்மெண்ட் இல்லைப்பா. எங்கள் டீமில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று பேசிகிட்டு இருக்காங்க, ஒர்க் ஆகலை. தேட்ஸ் நோ அலைன்மெண்ட் இன் டீம். ஸ்ட்ராட்டஜி ஆக்ஷன் பிளான் தான் வந்து நாட் ஒர்க்கிங். இந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்ஷன் பிளானை மாத்திரம் என் பிஸ்னஸ் நல்லா வரும். ஈவன் இன் மேரேஜ் nowadays, and there is no aliveness in marriage, there is no aliveness in business, there is no aliveness in health, maintaining good health. ரொம்ப ட்ரூவாக ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ நம்ம லவ் பண்ணுவோம். அண்ட் தட் இஸ் வில் பி பியூர். நம்ம வந்து பிகாஸ் த ஒன் திங் தட் இஸ் பியூர்ன்றது பார்த்தீங்கன்னா லவ். தட் கேன் பி ப்ரொவைட் டு பர்சன். அண்ட் வே தே ப்ரொவைட் அண்ட் ஹவு தே ப்ரொவைட் வேணால் டிஃபராக இருக்கலாம். பட் லவ் இஸ் காமன். நீங்கள் 3 மாதம் லவ் பண்ணுங்கள், இல்லை 3 வருஷம் லவ் பண்ணுங்கள், இல்லை 30 வருஷம் லவ் பண்ணுங்கள். And the connection with the person எப்படி இருக்கு? there will be certain reasons. breakupsக்கு வந்து சில ரீசன்ஸ் இருக்கலாம், டிவோர்ஸஸ்க்கு சில ரீசன்ஸ் இருக்கலாம். they have their own reasons to quit the relationship and okay with that. and why it's not working? ஏன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகலை அப்படின்றத நீங்கள் எப்போயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் வந்து பிஸ்னஸ் மூவ் ஆகலை? ஐ வாண்ட் டு கிவ் அன் அடிஷ்னல் டிப் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அலாங் வித் திஸ் வீடியோ இந்த இதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போனால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன் ரிலேஷன்ஷிப்
மனிதர்கள் வந்து மனிதனோட மனம் வந்து ஒருமைப்பாடோட 7 செகண்ட்ஸ்க்கு கூட நம்மளால் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிறது, ஸ்ட்ராங்காக இருக்கிறது, கரெக்டடாக இருக்கிறது, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதையும் தாண்டி நம்ம வந்து நீங்கள் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா இட்ஸ் பியூட்டிஃபுல், இட்ஸ் அமேசிங். தட் கன்சிஸ்டன்சி அண்ட் பீங் கமிட்மெண்ட்டுக்காக நீங்கள் இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் நீங்கள் இருக்கீங்க. அண்ட் நம்ம யோசிச்சிருக்கலாம், நம்ம கமிட்டடாக தானே இருக்கோம், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக தானே பண்ணுறோம். அந்த ரிலேஷன்ஷிப்பில் லவ், கேர், ரெஸ்பெக்ட், அப்புறம் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங், சப்போர்ட்லாம் நல்லா தானே இருந்தது. வை திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங்? எனக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டான், ஒரு பையன் விட்டுட்டு போயிட்டான்னா அந்த பையனை திட்டுறது, that own choice. இது லவ், மேரேஜ், இதெல்லாம் இட்ஸ் அன் அக்ரிமெண்ட். மேரேஜ் இஸ் அ கம்ப்ளீட்லி கிளியர் கட் அக்ரிமெண்ட். லவ்ன்றது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். லவ் வேறு, மேரேஜ் வேறு. அதுவே ஒரு பெரிய நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு பெரிய கான்செப்ட். அட்லீஸ்ட் இப்போ லவ் பண்ணுறவங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணுன்றது கிடையாது. ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக லவ் மேண்டேட்ரி. அண்ட் டு மேக் த மேரேஜ் ஒர்க், லவ் இஸ் அ டூல். ஸோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் லவ் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இப்போ லவ்ன்ற ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் சரி, இல்லை சப்போர்ட், கேர், ரெஸ்பெக்ட், ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் எனக்கு வந்து மேரேஜ் மூவ் ஆகலை, லவ் மூவ் ஆகலை. எனக்கு வந்து நாங்கள் ஒரு வருஷம் ஒன்றா இருந்தோங்க சார், மேரேஜுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு. இல்லை நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் வந்து வேறு வீட்டில் இருக்கார், ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க, அண்டு பசங்க வேறு எங்கேயோ இருக்காங்க, இல்லை பசங்க வந்து பொண்ணு கூட இருக்காங்க, ஹஸ்பண்டும் தனியாக இருக்கார். இந்த மாதிரி நிறையா கேசஸ் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையாவே அந்த மாதிரி ட்ரெண்டிங் நிறையா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு பையனோ பொண்ணோ விட்டு போயிட்டாங்களா, யூ அக்னாலேஜ் தட், யூ அக்செப்ட் தட். நீங்கள் ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஒரு 3 மாதம் லவ் பண்ணியிருக்கலாம், ஒரு வாரம் லவ் பண்ணியிருக்கலாம், ஒரு வருஷம் லவ் பண்ணியிருக்கலாம், 10 வருஷம் லவ் பண்ணியிருக்கலாம். அது உண்மையாகவும் இருக்கலாம். அண்ட் இட்ஸ் இன் த பாஸ்ட். அண்ட் பாஸ்ட் இஸ் எம்டி அண்ட் மீனிங்லெஸ். பாஸ்ட் ஹேஸ் நோ இட் இஸ். அதுக்காக பாஸ்ட்டே இல்லையா, நாங்களாம் உண்மை லவ் பண்ணோமே, அதெல்லாம் உண்மையே இல்லையா சார், அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சா? இட் வாஸ் தேர். ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகிட்டு இருந்தது, ரிலேஷன்ஷிப்பில் அலைவ்னஸ் இருந்தது, 10 வருஷம் இருந்தது, 3 மாதம் இருந்தது, 30 வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அலைவ்னஸ் இல்லை. சம்வேர் இப்போ அவங்க தான் ரீசன், பொண்ணு தான் ரீசன், இல்லை அவங்க வீட்டில் ரீசன், ஏதோ ஒரு ரீசன்ஸ் வச்சு நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. வை தே லெஃப்ட் அப்படின்றதுலாம் நீங்கள் கேட்குறதுல அர்த்தமே இல்லை. த பெஸ்ட் வே யூ கேன் மூவ் ஆன்ன்றது இந்த ரிலேஷன்ஷிப். இத்தனை நாள் நம்ம வந்து அந்த பர்சன்ட்ட என்ன மாதிரி அன்போடு இருந்தோமோ, யூ மே பி ஹோல், கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். யூ மே பி ஹோல், கம்ப்ளீட் அண்ட் லவ்ட். ஏதோ ஒரு பீயிங்காக நீங்கள் இருந்திருப்பீங்க அந்த பர்சன்ட்ட. அலோ தட் பர்சன் டு மூவ். bless her or him. அவங்கள வந்து வாழ்த்திட்டு let her move, let him move. அந்த மாதிரி ஒரு வேலை நம்ம போயிடணும். யூ வேல்யூ யுவர் லவ். இத்தனை வருஷமாக, இத்தனை மாதமாக, இல்லை how many days you have been in love, that was true love. You must value your own love, your emotions, and we have to consider that also. I mean, the person whom you loved, அவங்களுக்கு சில ரீசன்ஸ், அவங்களுக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ், challenges, and they also have some emotions, they also have some thoughts and concerns they're dealing with in day-to-day life, and we have to value their love, their being. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் தேர் கெட்டிங் டிப்ரெஸ்ட், தேர் கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட், தேர் கெட்டிங் இரிட்டேட்டட் இன் ரிலேஷன்ஷிப். அவங்க விட்டு போனதுக்கப்புறம் கஷ்டப்படுறது, தாடி வளர்க்குறது, இல்லைனா தே டேக் சம் டெசிஷன்ஸ், ராங் டெசிஷன்ஸ்.
அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஒரு பொண்ணோ பையனோ விட்டுட்டு போயிட்டாங்க, டிவோர்ஸ் ஆகுது, இல்லை லவ் பிரேக்கப் ஆகுதுன்னா, தேர் இஸ் 2 திங்ஸ். ஒன்று, அக்செப்டன்ஸ் இருக்காது. ஷீ இஸ் லெஃப்ட், இஸ் கான். மேபி இறந்து போயிருக்கலாம், இல்லை உங்களை விட்டு போயிருந்துருக்கலாம், இல்லை வேறு பையனையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஏன் நமக்கு அவ்வளோ அட்டாச்மெண்ட் அதில்? when you are being committed for marriage, when you being committed for relationship, அங்கே என்ன வரணும்? அக்னாலேஜ்மெண்ட் வரணும், அக்செப்டன்ஸ் வரணும். இத்தனை நாள் நான் உண்மையாக இருந்தேன், இத்தனை நாள் நான் ட்ரூவாக இருந்தேன் லவ்வில். ஐ வாஸ் பீயிங் ஹோல் கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட் இன் மை லவ், அண்ட் யூ கேன் பி வித் தட் அண்ட் allow that person to move. let her or he, அவங்களோ இல்லை அவனோ அவளோ, let them find their own life and they have a choice. எப்போவுமே மறந்துடாதீங்க, நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா உங்களை மேரேஜ் பண்ணணுன்றது நீட் இல்லை. they can choose their life partner. அதே மாதிரி if they are applying for divorce, it's also their choice. உங்களோட வாழணும் இருக்கணும் அப்படின்றது நீட் இல்லை, ரெக்வயர்டு கிடையாது. they can choose than another partner also. they can move with. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படிலாம் பேசுகிறப்ப யூ மே திங்க், சார் அப்போ இத்தனை வருஷமாக நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மீனிங்கே இல்லாமல் போயிடுமே சார். ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அண்ட் இட்ஸ் நத்திங் டு டூ வித் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் இஸ் நத்திங். நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒன், யூ ஹேட் அக்செப்ட் தட் ஷீ இஸ் மூவிங் ஆன், இல்லை ஹீ இஸ் மூவிங் ஆன். திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் ஒர்க்கிங். அதை அக்செப்ட் பண்ணணும். அண்ட் தென் யூ ஹேட் கம்ப்ளீட் வித் ஹிம் ஆர் ஹர். எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? go and complete whatever you have, whatever you want to speak, you speak. Let her know, let him know, and mutually you have to move in life and accept whatever she or he tells. ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ இல்லை காரணம் இல்லாமையோ they might have left. கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒரு டிவோர்ஸியாக இருக்கீங்க, டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை அப்புறமோ, ஈவன் சம் பீப்புள் ஸ்டில் ஹோல்ட் தேர் அந்த ட்ராமாஸ், ஹோல்ட் தேர் பேக்கேஜஸ். இது என்ன பண்ணுன்னா, நம்ம இந்த எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் இப்போ இருந்துகிட்ருக்கு, சடனாக அது மூவ் ஆகிடுச்சு, போயிடுச்சு. ஸ்டில் வி ஹோல்டு த மெமரிஸ், த இமேஜஸ், த வீடியோஸ். அதனால தான் இந்த NLP மூலியமாக நம்ம இதெல்லாம் மாற்ற முடியும். நான் அதை பற்றி பேசுகிறேன். சடனாக நம்ம கூட பேசிகிட்டு இருந்தவங்க, பழகிட்டு இருந்தவங்க விட்டு போனால் கஷ்டமாக தான் இருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் எமோஷன்ஸ். அண்ட் தேர் இஸ் சம் வேல்யூஸ், தேர் இஸ் சம் ஸ்டோரிஸ், தேர் இஸ் சம்திங் தட் வாஸ் ஒர்க்கிங் அண்ட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் நவ். அவ்வளோதான். ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு விஷயம் ஒர்க் ஆகிட்டு இருந்தது, இப்போ ஒர்க் ஆகலை. யூ கேன் ஃபிகர் இட் அவுட் இஃப் தட் பர்சன் கிவ் அ ஸ்பேஸ். இப்போ அந்த பர்சனுக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கோ இல்லை அவங்க லிசன் பண்ணுறதுக்கோ எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் சொல்லுங்கள்? அந்த பர்சன் போயிட்டு அவங்க கூட யூ மே கெட் ஆங்க்ரி, யூ மே கெட் இரிட்டேட்டட். தட் வில் நாட் ஒர்க். கம்ப்ளீட் பண்ணுறதுனா ரெண்டு பேரும் மனப்பூர்வமாக, ஓகே திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங், திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் ஒர்க்கிங், லெட்ஸ் பிரேக் அப், லெட்ஸ் மூவ் ஆன், அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் whatever that choice you are going to make. இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறப்ப என்னன்னா, இட் பர்சிஸ்ட். இந்த ட்ராமாஸ், இந்த ஸ்டோரி, இந்த எமோஷன்ஸ். இப்போ யோசிச்சு பாருங்கள், இத்தனை பேர் லவ் ஃபெயிலியராக இருக்கீங்க, இத்தனை பேர் மேரேஜில் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு வேறு சம் பீப்புள் ஆர் நாட் கெட்டிங் டிவோர்ஸ். ஏன்னா எனி ரீசன், எனக்கு இந்த பர்சனை விட்டால் வேறு பர்சன் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒன்று, இல்லை எனக்கு நான் உண்மை காதலுங்க, அது இத்தனை வருஷமாக நாங்கள் ஒன்றா வாழ்ந்தோம், சடனாக எப்படி நான் அந்த பர்சனை விட்டு கொடுக்க முடியும்? நான் அப்பெல்லாம் பேசுகிறப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன திங்க் பண்ணலான்னா, யூ மே திங்க் என்ன ஒரு முட்டாள்தனமாக பேசுகிறாரு, ஹவு திஸ் மே ஒர்க். யூ
கேன் மேக் த ரிலேஷன்ஷிப் டு ஒர்க். நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இஃப் த ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் ஒர்க்கிங், இந்த ரிலேஷன்ஷிப்பை விட நமக்கு லைஃப்ன்றது ஒன்று பெரிய ஒரு கிஃப்ட் இருக்குது, கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்போ 2 பேரும் வந்து நெருக்கமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்ற ப்ரிட்டண்டிங்கோடு வாழ்கிறத விட பிரிஞ்சுட்டு he can move with someone or he can live as a bachelor. அதாவது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பண்ண முடியாது, மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் he can be alone or she can be alone or she can get married to anyone. They can move with their own choicesன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். We have a beautiful life even after breakup, even after divorce. Yeah, that will be a scare in your life. அந்த ஸ்கேர் இருக்கும். இப்போ நான் கீழே வந்தேன் ரீசெண்டாக ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து, கார் ஆக்சிடென்ட்ஸ் மீன்ஸ் கார் ஓட்டிகிட்டு போகிறப்ப ஒரு பள்ளத்தில் விட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கேர் மாதிரி வந்திருக்கு. ஸோ அங்கே வந்து பெயின் இருந்தது, வலி இருந்தது. அது அன்றைக்கி ஒரு நாள் ஒரு வாரம் வந்து எனக்கு பெயின்ஃபுல்லாக இருந்தது. பட் நவ் தேர் இஸ் அ ஸ்கேர் அண்ட் ஐ டிடன்ட் see nothing to do with that scare, right? It's in my face. There will be a scare, there will be some scare in our என்ன சொல்கிறது, நம்ம பாஸ்டில் விழுந்த ஒரு ஸ்கேர். ஆனால் நான் இப்போ வரைக்கும் அந்த வலியை பிடிச்சிக்கிட்டு, இப்போ வரைக்கும் அந்த பெயினை பிடிச்சிக்கிட்டு, இப்போ வரைக்கும் நமக்கு வந்து இந்த இதில் வலி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. see will it work? ஐயோ இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கேர் ஃபார்ம் ஆயிடுச்சு, நான் எப்படி வெளியே போகிறது, நான் எப்படி மூஞ்சியை பார்க்குறது செய்கிறது அப்படின்லாம் நான் யோசிச்சேன்னா how I will be? I can't be the person I can't be courage, I can't be myself. Yeah, there was a pain and it took something to overcome that pain. And அது மூவ் ஆயிடுச்சு and I accepted that. அப்போ நான் அதுக்கடுத்து காரே ஓட்டாமல் இருக்க முடியுமா? அதுக்கடுத்து நான் டிராஃபிக்கில் போகாமல் இருக்க முடியுமா? இல்லை அதே இடத்துக்கு போகாமல் இருக்க முடியுமா? அதே ஸ்பீடாக போகாமல் இருக்க முடியுமா? நோ. Yeah, there was a pain and there was a scare created. அதுக்கடுத்து நான் ஜாக்கிரதையாக ஓட்டணும், அதுக்கடுத்து நான் என்ன கொஞ்சம் அவேர்னஸோடு ஓட்டணும். That's a lesson I can get from the experience. But if I am stuck in the past, what about my beautiful future I am having right now? அடுத்து பெரிய கார் வாங்கணும், அதுக்கடுத்து பெரிய லாரி ஓட்டணும், ஃப்ளைட் ஓட்டணும். எல்லாமே எவ்ரி எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் பியூட்டிஃபுல். ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான். and I can understand, we get emotionally, we get the physical, emotional and mental stateலாம் வந்து it get impacted. You take your own time to get healed. NLP யூஸ் பண்ணலாம், இல்லை you can get counseling, you get consultation. There are lots of way to come out of that. You have toன்றதை விட you can come out of that, and there is a beautiful future after that. So இது ஒன்று. And allowing the person to move, bless her or him. நல்லா இருக்கட்டும், because she or he is your love. If it's a pure form of love, how you can make that, you know that, right? It's very pure and complete with that person, and move on. அது ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு பிடிச்ச ஒரு பொருள், நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போகிறது, it is not meant for you, that's it. And accept that and move on. இது ஒன்று. ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்கலாம், ஹெல்த்தில் வச்சுக்கலாம், ஃபேமிலியில் வச்சுக்கலாம், பிஸ்னஸில். சார் செம்ம டீம் இருக்குது எனக்கு. கிரேட் ப்ராடக்ட்ஸ் ஐ ஹேவ். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பக்கா. ரெக்கவரி டீம் இருக்காங்க, பர்ச்சேஸ் டீம் இருக்காங்க, டெலிவரி டீம் இருக்காங்க, ரிசர்ச் R&D டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. பட் it's not working in business. The expected turnover எனக்கு வர மாட்டேங்குது, expected results எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. Naturally leaders work for this. Leaders ஓட purpose to bring oneness in
சொசைட்டி, ஒன்னஸ் இன் த வேர்ல்ட். நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துக்கோங்க, மோடிஜி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச எந்த லீடர் வேணால் எடுத்துக்கோங்க, காமராஜர் ஐயாவை எடுத்துக்கோங்க, அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க. தே பாட் ஒன்னஸ், தே ஆர் பிரிங்கிங் ஒன்னஸ். ஒன்னஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே கடவுள், ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஒன்னஸ். இப்போ ஸ்பிரிச்சுவல் லீடர் நீங்கள் தெரிஞ்ச யாரை வேணால் எடுத்துக்கோங்க, அல்டிமேட்லி வாட் தேர் பிரிங்கிங் அப் ஒன்னஸ். இப்போ சிவன், அல்லா, ஜீசஸ், depend upon the religion and caste we will be praising the words. நம்ம கூட்டமாக சேர்ந்து ஒரு ஸ்லோகன் சொல்கிறோம், இல்லை ஒரு பைபிள் படிக்கிறோம், ஒரு குரான் ரீட் பண்ணுறோம். தட் வேர்ட்ஸ் மேட்டர்ஸ், தட் யுனைட்டி. இதை யுனைட்டின்றது வேறு, ஒன்னஸ்ன்றது வேறு. ஆக்சுவலாக we all together work for one system, one vision, one mission. That's oneness. Mindfully, happily and blessed, whole, complete and perfect. நம்ம அந்த செயல் செய்கிறப்ப ஹோல், பர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீட்டாக அந்த செயலை செய்கிறோம். நம்ம எல்லாரும் அந்த நோக்கத்துக்காக செய்கிறோம். Intention where we come from, powerful context what we have, and we do it. We are being whole, complete and perfect, and we are doing that. இதான் ஒன்னஸ். இப்போ குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்காங்க. இதில் எல்லா நம்ம அஸ் மனிதர்களாக நமக்கு we have communities. ஃபேமிலின்றது ஒரு கம்யூனிட்டி, ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டி, அண்ட் தென் கொலீக்ஸ், ஸ்டாஃப்ஸ் கம்யூனிட்டி, பிஸ்னஸ் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ஜென்ரலாக சோஷியலைசிங் கம்யூனிட்டி. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் தேர் இஸ் சம்திங் இஸ் எக்ஸ்பெக்டட், சம்திங் மஸ்ட் பி டன் தேர், சம்திங் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்டு தேர். இப்போ ஃபேமிலி கம்யூனிட்டி எடுத்துக்கோங்களேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு என்ன பெருசாக வந்துட போகுது? they want to lead their life happily, mindfully, successfully. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க, மேரேஜ் ஆகிட்டு they are getting into the relationship, into the என்ன சொல்கிறது, they are getting into the new life. அப்போ என்ன கான்டெக்ஸ்டில் அவங்க மேரேஜ் க்ரியேட் ஆகுது? அந்த தாலி கட்டுறதா இருக்கட்டும், ரிங் மாத்திரா இருக்கட்டும், வாட் எவர் த வே யூ டூ த மேரேஜ், what context? See, relations, that they will come, they will praise and they will leave. அவங்க they are being support, they are blessing us. But in the court, on the court, as the husband wife, நம்ம எதுக்கு மேரேஜ் பண்ணுறோம்? கான்டெக்ஸ்ட் என்ன? To be happy, to be mindful, to be supportive, to be respected, to be valued. நிறையா இருக்குது இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்டு. ஏன்னா இன்டென்ஷன் டு பி ஹோல், கம்ப்ளீட், லவுட், எனிதிங் யூ கேன், சம்திங் எதுவுமேனா நீங்கள் உங்கள் இன்டென்ஷன் கான்டெக்ஸ்டாக வச்சுருக்கலாம். ஆனால் இது எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க, தட் மேட்டர்ஸ். அதில் தான் ஒன்னஸ் இருக்குது. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறீங்கன்னா it's a new form of life, right? அப்போ உள்ளே போகிறப்பவே it's a new beginning. உங்களுக்கு சில விஷயங்கள், there will be a different culture, different habits, different purpose, different thing, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இவங்களுக்கும் இட்ஸ் சிமிலர் வே ஆஃப் பீயிங், வாட்டப் வேறு மாதிரி இருக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் பிரெயின்ஸ், வேறு லெவல். இந்த பிரெயினோட போராடுறதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு சம்மதமே இது வரைக்கும் பேசாத நபர்கள், இது வரைக்கும் இவங்க லைஃப் வேறு மாதிரி இருந்த ரெண்டு பேரோட லைஃப், தேர் கோயிங் டு கெட் டுகெதர்ன்றப்ப தேர் வில் பி சர்டன் சேலஞ்சஸ், தேர் வில் பி சர்டன் steps to move forward, there will be some struggles. And what kind of being is being there, acting there? What kind of person is being there? எந்த கான்டெக்ட்ல நான் இந்த வாழ்க்கையை உருவாக்க போகிறேன், இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன், என்ன இன்டென்ஷன்ஸ் என்கிட்ட இருக்கு?
ஸோ இப்போ 2 பேருமே இருக்காங்கண்ணா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்கண்ணா லைஃப்பை. தே மஸ்ட் ஹாவ் அ பவர்ஃபுல் கான்டெக்ஸ்ட் தட் வி ஆர் கிரியேட்டிங் மைண்ட்ஃபுல், ஹாப்பி அண்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். அண்ட் இந்த கான்டெக்ஸ்ட் 2 பேத்துக்குமே இருக்கணும். இன்டென்ஷன் டு பி லவ்ட், கேர்ட், சப்போர்ட்டட், அக்னாலஜ்டு, அக்செப்டட், ஏதோ ஒன்று. தி ஸ்ட்ராங் இன்டென்ஷன்ஸ் அண்ட் what they are going to do with that life. என்ன விஷன், என்ன ஆக்ஷன்ஸ் நான் போட போகிறேன், என்ன விஷன் எனக்கு இருக்குது. ஓகே, இப்போ 2 பேரும் சேர்ந்து we are going to cause something for the society, for the family. What I'm going to create. ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டோம், அது வந்து ஒரு பர்பஸ். அது இட்ஸ் நாட் மேண்டேட்ரி ஆல்சோ மேரேஜ் நவடேஸில் எப்போவுமே இல்லை, மேண்டேட்ரியே கிடையாது மேரேஜ்ன்றது. ஓகே, பண்ணி வச்சிட்டாங்க, அதுக்காக பண்ணிக்கிட்டே இல்லை வந்து எனக்கு வயசாச்சு பண்ணி வச்சிட்டாங்க. அண்ட் ஏதோ ஒரு கன்சர்ன்ஸ் ரீசன்ஸ்க்காக மேரேஜ் ஆயிடுச்சு. தட் நாட் ஒர்க். சர்டன் பீரியட் இருக்கும், அப்புறம் வந்து போர் அடிச்சு போயிடும். இல்லைனா there will be no aliveness in marriage. What we are going to create, the future we are going to create and what we are going to live into, அங்கேருந்து வரணும். நம்ம அங்கேருந்து we have to create the being. அப்புறம் என்ன மாதிரி மனுஷனாக இருக்கணும். இப்போ இத்தனை நாளாக எனக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இல்லை, இத்தனை நாளாக நான் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னர் என் கூட இல்லை. whom I going to share my entire life with. It's a great choice. லைஃப்பில் 3 விஷயம் நீங்கள் எப்போவுமே இட்ஸ் கிரிட்டிக்கல். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்டடி, என்ன படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் நண்பர்கள். 3வது வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர். இந்த 3 விஷயத்தை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா யூ வில் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி ஃபார் எவர். ஒரு நல்ல லைஃப் வாழ முடியும். அப்போ ஒரு கணவனையோ மனைவியோ தேர்ந்தெடுக்கிறதுலையே அவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ ஆனால் என்னைக்காச்சும் நம்ம ரைட் பார்ட்னரை தேர்ந்தெடுத்துருக்கோம், நம்ம என்னைக்காச்சும் ரைட் பார்ட்னராக இருக்கணும்னு நினைக்கிறோமா? we never work on that. So we have to prepare ourselves. இப்போ நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்கன்னா, இப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்கன்னா, you have to be physically, mentally, emotionally healthy. அதை விட்டுட்டு நம்ம எவ்வளவோ பேசுவோம் மேரேஜில். மேபி என்ன சொல்கிறது, இப்போ வேலைக்கு போகிறது போகாது, டவுரி போடுறது போடாது, டவுரியெலாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வேறு லெவல் போயிட்டுருக்கு. டிஆர்பி ரேட்டிங்காக வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, டிவிலலாம் ஃப்ளாஷ் நியூஸே இப்போ அதுதான், இந்த டவுரி பிரச்சனை. சி, லாட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் ஹேப்பனிங் இன் த மேரேஜ். பட் மேண்டேட்ரியான மேரேஜுக்கு ஹூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல்லுங்க? ஒரு மனுஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவனுக்கு என்ன வேணும்? ஹி மஸ்ட் பி ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி ஹெல்த்தி. அவ்வளோதான். ஒரு மேரேஜ் நடக்கணும்னா, ஒரு மனுஷன் 2 பையன் ஒரு பொண்ணு இருக்கணும்னா, ஹி மஸ்ட் பி ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி ஹெல்த்தி அண்ட் ஸ்டேபிள். அவ்வளோதான். அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அண்ட் தென் யூ மூவ் ஆன் டு எனிதிங் தட்ஸ் ரெக்வயர்ட். அதுக்கப்புறம் when you create the future, அப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஒரு பவர்ஃபுல் கான்டெக்ட் வச்சுக்கிறீங்க, ஒரு இன்டென்ஷன் வச்சுக்கிறீங்க, ஒரு ஃப்யூச்சரு, இந்த மாதிரி ஃப்யூச்சர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன மாதிரி மனிதனாக இருக்கணும், நான் எப்படி அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த பொண்ணு எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணணும், what is required, what is missing, what are we performed, what are the actions to be taken. So that context have to be created. அதுதான் ஒன்னஸ். இப்போ ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க, பசங்க ஒரு 3 பேர் இருக்காங்க, பொண்ணுங்க 3 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க. there's a beautiful family. பாட்டி தாத்தா அப்பா அம்மா 2 பசங்க இருக்கான்னு வைங்களேன். ஸோ இப்போ ஓவரால் கான்டெக்ஸ்ட் அங்கே வந்து ஃபேமிலியில் அந்த ஒன்னஸ் க்ரியேட் ஆனோன்னா என்ன இருக்கணும்? ஃபேமிலிக்குன்ற ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கணும். தேர் மஸ்ட் பி, எனக்கு எங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணும், எங்கள் ஃபேமிலி வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும், செல்ஃப் எக்ஸ்பிரஸ்டு, ஃப்ரீடம் டு ஆக்டாக இருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் அஸ் அ ஃபேமிலியாக we create this context and work on the context. as a family நான் என்ன கிரியேட் பண்ண போகிறோம், என்ன மாதிரி லைஃப்பை வந்து நாங்கள் ஃபேமிலியாக உருவாக்க போகிறோம், அதுக்கு என்ன மாதிரி பீயிங்காக இருக்கணும், என்னோடய கான்ட்ரிபியூஷன் என் ஃபேமிலியில் என்ன இருக்கணும், அப்பா அம்மா பசங்க
whomever in the family, existing family, and what intention we are moving that. In our being if you are being a family, there must be whole, there must be togetherness, there must be acceptance, respect, love, care, support. இந்த இன்டென்ஷன்ஸை கிரியேட் பண்ணணும். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் இன்டென்ஷன்ஸ். அப்போ அந்த மாதிரி இன்டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டு, சிம்பிளுங்க. ஒன்னஸ் கிரியேட் பண்ணுறது இப்போ இருக்க லீடர்ஸ் கிரியேட் பண்ணுறது அதுதான். ஃபஸ்ட்டு நோக்கம், why we are doing this, what are the intentions. ரெண்டாவது கான்டெக்ஸ்ட், என்ன கான்டெக்ஸ்டில் நம்ம இந்த ஃபேமிலியில் we are going to be ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி, மைண்ட்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி, சியர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி, எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபேமிலி. தட் கைண்ட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் யூ ஹேவ் டு கிரியேட். மைண்ட்ஃபுல்லான, ரிலாக்ஸ்டான, பிளேஃபுல்லான, ஜாய்ஃபுல், ஜாலி, ஏதோ ஒன்று. அண்ட் தென் த ஃப்யூச்சர். நம்ம பசங்க 2 பேர், பசங்க 3 பேர், அப்பா அம்மா, நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஃபேமிலியை, where we are going to take, where we will be next 1 year, where we will be in next 5 years, where we will be next 10 years. From there we have to come to the present, unfold பண்ணவங்க இருந்து அடுத்து 10 வருஷத்தில் நம்ம எப்படிப்பட்ட ஃபேமிலியாக இருக்கும், அடுத்த 5 வருஷத்தில் நம்ம எப்படிப்பட்ட ஃபேமிலியாக இருக்கும், நம்ம ஃபேமிலி என்னெல்லாம் நடந்திருக்கும். That what we have to discuss. அதை விட்டுட்டு மாமனார் அப்படி பண்ணிட்டாரு, மாமியார் அப்படி பண்ணிட்டா, என்னோட குழந்தை திட்டுறான். See, that bullshit past will not help you, நண்பா. That is past and nothing to do with the past. Whatever happened in the past is the past. சித்தப்பா அப்படி போட்டாங்க, சித்தி அப்படி போட்டாங்க, எனக்கு பணம் வாங்கிட்டு கொடுக்கல, அது பண்ணல, அவன் இவன் அடிச்சிட்டான். That is comes in your mind when you are being in relationship, and actually you are not being in relationship. ஏன்னா நீங்கள் பாஸ்ட்டை பற்றி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பேசினாலே அங்கே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அலைவாக இல்லை. either you want to speak about the future or either you have to speak about the present. யார்கிட்டையுமே then only you are living alive and present, you are being present. சரிப்பா, அப்போ என்ன மாதிரி ஃப்யூச்சர்? மேபி உங்களுக்கு பசங்க இருந்தாங்கன்னா 2 பேர்த்துக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும், பசங்க அவங்களுக்கு குழந்தைங்க, அந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். எதிர் யூ வாண்ட் டு கோ டு த ட்ரிப், ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலாம். இந்த நவம்பர் 2026 இல்லை அக்டோபர் 2026 வி கேன் பிளான் ஃபார் அ ட்ரிப். அந்த ட்ரிப்புக்கு எந்த ஸ்டேட்டுக்கு போகலாம், எந்த கண்ட்ரிக்கு போகலாம், அஸ் அ ஃபேமிலியாக நம்ம போகலாம். இல்லை இதர் யூ வாண்ட் டு பில்ட் அ ஹவுஸ், அதர் யூ வாண்ட் டு கெட் அன் அசட், எதுனாலுமே இது ஏன் நமக்கு அஸ் அ இண்டிவிஜுவலாக நம்ம எவ்வளவோ எஃபர்ட் எடுக்கிறோம், எவ்வளவோ we are doing a lot for the family and it is not being validated or valued or honored or respected. ஏன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க and it will not work. ஏன்னா அவங்க இன்டென்ஷன்ஸ், கான்டெக்ஸ்ட் அண்ட் தேர் கோல்ஸ் வேறு. அப்பாவுக்கு வேறு இருக்கும், அம்மாவுக்கு வேறு இருக்கும், பையனுக்கு வேறு இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இப்போ வந்த மருமகளுக்கு வேறு இருக்கும். It will not work. இது ஏன்னா இப்படி தான் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா பிகாஸ் பீப்புள் ஆர் inauthentic in the way they are and it's okay to be the way they are. And people are imperfect, inauthentic and nothing to do with the inauthenticity, either being authentic with that inauthenticity. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்குது சொசைட்டி. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளோ அப்பா ஒன்று நினைப்பாங்க, அம்மா ஒன்று நினைப்பாங்க, பையங்க 2 பேர் வேறு வேறு நினைப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். இதெல்லாம் எங்கே இருந்து வருதுன்னா they have different vision. that each of their vision is validated, valued. இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நமக்கு இந்த விஷன் தான் இருக்குன்னு என்னைக்காச்சும் நம்ம ஃபேமிலிட்ட சொல்லியிருக்கோமா? திஸ் இஸ் வாட் இஸ் ரெக்வயர்டு இந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்லியிருக்கோமா? இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இதாப்பா மிஸ் ஆகுது, நீ ஏன்டா ஒரு 1 hour டெய்லியும் பேச மாட்டேன்ற. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எனக்கு என்ன நீ ஒய்ஃப் என்ன எதிர்பார்ப்பாங்க, நான் உன்ட்ட ஒரு 1 hour பேசணும், நீ கவனி, அவ்வளோதான் ஒய்ஃபோட அல்டிமேட் எக்ஸ்பெக்டேஷனு. நத்திங் யூ டோன்ட் வாண்ட் டு டூ. பண்ண மாட்டோம். நீங்கள் மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க, கூட்டிகிட்டு போங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், மினிமம் ஒரு 1 hour உங்கள் ஒய்ஃப் பேசுகிறத நீங்கள் கேட்கணும்.
எதர் யூ லைக் இட் ஆர் நாட், யூ மஸ்ட் டூ இட் அஸ் ஹஸ்பண்ட் ரோல். அது ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அப்புறம் இங்கே என்ன ஃபேமிலியோட அப்பா அம்மா பசங்க பண்ணுற விஷயத்த நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது தப்பே பண்ணாலும் அவனை திருத்தணும் ஒழிய நீ பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு when you make that person wrong, they fall in a trap of guilt. How you can bring the best out of your child, what you can make, what you can giveன்றதெல்லாம் நான் போகவே மாட்டேன். உங்கள் பையனுக்கு உங்கள் பசங்களுக்கு இஸ் யூ அப்ரிஷியேட் them, யூ வேல்யூ them. அவன் டேலண்ட் என்ன, அவனுக்கு என்ன வேணும், வாட் இஸ் நீடட், யூ மேக் தட் யுவர் சில்ட்ரன் டு ஒர்க் ஃபார் தட், motivate him. உங்கள் வேர்ட்ஸ் that creates your child, not only the child, the world. Words creates world. அதை விட்டுட்டு எந்நேரமும் என் பையன் என் பொண்ணு எப்பா ஃபோன் எடுத்தால் வைக்க மாட்டான், பையன் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கான். See, when you complain, that exists. Motivate your children, help them, praise them, raise them. Tell them what's missing in the performance, in the sense what's அவங்களோட ஆக்ஷன்ஸில் என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்க்க சொல்லு. இப்போ ஸ்கோர் கம்மியாக பண்ணுறாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்லையோ இல்லை சயின்ஸ்லையோ இல்லை பயாலஜி வாட் எவர் த சப்ஜெக்ட் தே ஆர் நாட் டூயிங் குட், மேக் them to see. அதுக்காக நீங்கள் நீ இதில் ஃபெயில் ஆகிட்ட, யூ ஆர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் லேபிள் them. ஒன்ஸ் பேரண்ட்ஸ் பசங்களை லேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வித் தட் டேக், அந்த லேபிளோட அவங்க சொசைட்டியில் சர்வை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் இட் வில் ruin their life. Tell them what they would have done. Don't go with problems. அவங்க என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம். Give them choices to make them to take decisions. Allow them to take decisions. Allow them to make mistakes. லைஃப் பற்றி பேசுங்க. Tell about yourself. உங்கள் மேரேஜ் லைஃப், உங்கள் பாட்டி தாத்தா, where you come from, not your sufferings. உங்கள் சஃபரிங்ஸ் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லல. You can tell your entire life story. You can become a role model for your children. இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஸோ அப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட், டிஃப்ரெண்ட் இன்டென்ஷன், டிஃப்ரெண்ட் விஷனோடு இருக்கிறப்ப எப்படி நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? மேரேஜ் லைஃப்லையும் அப்படி தான். ஒரு பொண்ணு பார்க்குற விஷயம், இல்லை மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்துலையும் பொண்ணுக்கும் பையனுக்கும் வேறு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், அவங்க ஃபேமிலிக்கு வேறு இது இருக்கும். ஸோ அதனாலேயே தே கெட் மேரேஜ் டிலே ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறையாவே இருக்குது. You have to sit and speak. What kind of girl you need, what kind of boy you need. இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். You have to provide choices to your children. ஏன்னா you are more matured, you are more experienced. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி லைஃப் இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். You provide and make them to take their own choice. ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் what I tell is make the girl to take the choice, make the man to take the choice for the relationship. That's very critical, because choosing their life partner is very very critical. அடுத்து ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வாழப்போட அந்த வாழ்க்கை if it want to be bright, take time. பட் ஒன்று சொல்ல ஒரு விஷயத்த பண்ணுங்க. as a family you decide, இந்த பையன் செட் ஆவாரா, இந்த பொண்ணு செட் ஆகுமா. ஓகே, இந்த கான்டெக்ஸ்ட் இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, இல்லை பையன் பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா கிரியேட் அ கான்டெக்ஸ்ட், கிரியேட் இன்டென்ஷன். இந்த பையனுக்கு எந்த மாதிரி இன்டென்ஷனில் போகலாம். ஓகே, மேரேஜ் ஹேப்பன் ஆகணும். மேரேஜோட கான்டெக்ஸ்ட் என்ன? சப்போர்ட்டிவ், ரெஸ்பெக்டட், வேலிடேட்டட், லவ்டு, இது மாதிரி நிறையா விஷயங்கள் கான்டெக்ட் வச்சுக்கலாம். இன்டென்ஷன் என்னது? டு பி ஹோல், கம்ப்ளீட், பர்ஃபெக்ட் இன் சென்ஸ் நான் இந்த பர்ஃபெக்ட் சொல்லலை, இந்த வே தே ஆர் நம்ம அக்செப்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பர்ஃபெக்ட் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்டென்ஷன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணலாம். என்ன விஷன்? மேபி நீங்கள் டிபெண்ட் அப்பான் த கேர்ள், அவங்களோட ஃப்யூச்சர், அவங்களுக்கு என்ன ஃப்யூச்சர் க்ரியேட் பண்ணணுமோ, வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஷீ வாண்ட் டு லிவ், ஹீ வாண்ட் டு லிவ். இல்லை அஸ் அ ஃபேமிலியாக வாட் யூ ஹேட் கிரியேட்டட் ஆல்ரெடி. நான் சொன்னேன்ல, நம்ம 10 வருஷம் 20 வருஷத்தில் நம்ம எங்கே இருக்கணுன்றதப்போ
வாட் கைண்ட் ஆஃப் மாப்பிள்ளை யார் பொண்ணு நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறப்ப டெஃபினட்டாக யுவர் லைஃப் வில் பி ஹாப்பி, யுவர் ஃபேமிலி வில் பி ஹாப்பி. And then other concerns, whatever the horoscope concerns and so and so concerns in the marriage la vandu it falls in a place, but physically, mentally, emotionally stable arka person. And sometimes adukkaga physically challenged people ku marriage avakudana sollala, they also they also have the heart, they also can be என்ன சொல்ற, அவங்களும் இந்த கருத்தை பேசுகிறப்ப அவங்கள வந்து நான் பாதிக்கிற மாதிரிலாம் நான் பேசலை. they are also respected, they are also validated, they can also get right persons in this world. அவங்களுக்கான ஒரு பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்கிறது. ஸோ they also must have a context, ஒரு இன்டென்ஷன், ஒரு விஷன் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் எடுக்கிறப்ப ஒன்னஸ், ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கங்க. பிஸ்னஸில் டீம் நல்லா இருக்குது, ப்ராடக்ட் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, எஃபர்ட், எனர்ஜி, டைம் எல்லாம் போட ஸ்ட்ராட்டஜி, ஆக்ஷன் பிளான் எங்கள் அளவுக்குலாம் யாருமே இல்லைங்க அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகலையே. ஒன்னஸ் இஸ் மிஸ்ஸிங். மேனேஜர் அண்ட் டேரக்டர் யோசிப்பார், இந்த வருஷம் நான் வந்து 100 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணும். அங்கே இருக்க மேனேஜர் யோசிப்பார், இந்த வருஷம் நான் எவ்வளோ சம்பளம் சம்பாதிக்கலாம், ஓகே இவ்வளோ சம்பாதிக்கலாம். எம்ப்ளாயி யோசிப்பாங்க, நான் 12 மாதம் கழித்து நான் வேறு கம்பெனி போகணும், அப்போ எனக்கு இவ்வளோ ஹைக் கிடைக்கும், இந்த கம்பெனி போகலாமா, அந்த கம்பெனி போகலாமா. தட் இஸ் த கான்டெக்ஸ்ட், தட் இஸ் த விஷன் ஆஃப் ஈச் அண்ட் எம்ப்ளாயர் ஹேவிங். இப்போ இதுலையே நம்ம மிஸ் பண்ணுறப்ப ஹவ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் த ஆக்ஷன்ஸ் டு ஹேப்பன் இந்த வே இட் மஸ்ட் பி ஹேப்பன். நான் எம்ப்ளாயராக இதை யோசிக்கிறேங்க, என்னோட கம்பெனின்னா ஒரு 10 வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு கார்பரேட்டாக இருக்கணுங்க. ஆனால் எம்ப்ளாயீஸ் அண்ட் த மேனேஜர்ஸ் அவங்க யோசிக்கிறது 5 வருஷம், அதுக்கடுத்து அந்த கம்பெனிக்கு மாறிடலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும், இல்லை அங்கே ஹைக் கிடைக்கும், எனக்கு அடுத்த மாதம் நமக்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்களா, சம்பளம் வருமா வராதா. இந்த தாட்டில் ஒரு எம்ப்ளாயி ரன் ஆகிறாருன்னா இட் வில் நாட் ஒர்க். அண்ட் நத்திங் ராங், இதில் ராங்கே கிடையாது. You must set the right visions, right intentions, right context. இந்த கம்பெனியில் இந்த கான்டெக்ஸ்டில் ரன் பண்ணுறோம். டு ப்ரொவைட் என்ன விஷன் வச்சுருக்கோம், டு ப்ரொவைட் அலைவ்னஸ் டு த கஸ்டமர்ஸ், டு ப்ரொவைட் கிரேட் சர்வீசஸ் டு த கஸ்டமர்ஸ். என்ன இன்டென்ஷன், we are providing powerful, great products, great services. where we come from, என்ன கான்டெக்ஸ்டில் இருக்கும். we have to create ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கணும் பிஸ்னஸ்க்கு, ஒரு விஷன் இருக்கணும், ஒரு மிஷன் இருக்கணும், இன்டென்ஷன்ஸ் இருக்கணும். அக்ரிமெண்ட்ஸ், நம்ம போட்ட அக்ரிமெண்ட்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். இத்தனை வருஷம் வேலை பார்த்தா இத்தனை இதில் உங்களுக்கு யூ மஸ்ட் பி ஹியர் வித் திஸ் திங்ஸ், திஸ் so ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதெல்லாம் வந்து அஸ் அ பேப்பர் ஒர்க், தேர் வில் பி சம் அக்ரிமெண்ட்ஸ், நார்ம்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ். பியாண்ட் தட் இந்த கம்பெனியில் இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அஸ் அ டீம் ஒர்க். we have to be respected, we have to be validated, communication is mandatory, each ideas are welcomed. This is an environment where you can bring your best, bring your ideas, you can be yourself, you can express yourself, you can மேபி நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம், இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கூட இதில் போய்டும், நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் ஆக்ஷன் பிளானில் போய்டும். பட் அட்லீஸ்ட் எதுக்காக நம்ம இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், நமக்கு இந்த கம்பெனி என்ன ப்ரொவைட் பண்ணும், அடுத்த 10 வருஷம் இந்த கம்பெனி எங்கே இருக்கும், அந்த 10 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணணும், என்ன மாதிரி பர்சனாக இந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணணும். Am I able to communicate what I need in the organization? Am I be confident? நான் கான்ஃபிடென்ட்டாக கரேஜாக இருக்கேன்னா இந்த ஆர்கனைசேஷனில் இது மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு
இந்த பெர்ஃபார்மன்ஸில் இது மிஸ் ஆகுதுன்னு ஒரு மேனேஜர் ஒரு எம்ப்ளாயிட்ட சொல்கிறதுக்கு does he have that freedom? Does an employee ஒரு பாஸ் கிட்டயோ இல்லை whomever the higher officials அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு he can be authentic or not, he can be open or not? அந்த வேல்யூஸ் இப்போ எங்கள் ஆர்கனைசேஷனில் வந்துட்டு கிளாரிட்டி இன் மைண்ட், பியூரிட்டி இன் ஹார்ட், சின்சியரிட்டி இன் ஆக்ஷன்ஸ், இது எங்களோட வேல்யூஸ். எங்கள் ஜென்மெடிக்கா ஃபார்மசியூட்டிக்கல்ஸில் நாங்கள் வச்சுக்கக்கூடிய மெயின் வேல்யூஸ் வந்து கிளாரிட்டி இன் மைண்ட், பியூரிட்டி இன் ஹார்ட், சின்சியரிட்டி இன் ஆக்ஷன்ஸ். இந்த மாதிரி வேல்யூஸ் இட் மேக்ஸ். எங்களோட விஷன் பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் 140 crores லைஃப், 140 கோடி மக்கள் லைஃப்பில் அலைவ்னஸ் கொண்டு வர்றது. அண்ட் வி ஹேவ் சர்டன் அக்ரிமெண்ட்ஸ், அதெல்லாம் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸாக நம்ம வந்து இந்த ஆர்கனைசேஷனில் இருப்போம். இப்படி நம்ம இருந்தோன்னா இந்த ஆர்கனைசேஷன் எங்கே போகும்? அந்த ஆர்கனைசேஷன் வளர்ந்ததுன்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன், நம்மளோட லைஃப் எங்கே இருக்கும்? How I can become a great contribution for this organization? How my roles and responsibilities can be filled for the organizations? சிம்பிளுங்க. ஒரு விஷன் இருக்குது, இந்த விஷனை நம்ம அஸ் அ டீமாக இந்த விஷனுக்காக தான் நம்ம ரன் பண்ணுறோம். காட் தட். அது ஃபுல்லாக வந்து we are providing value to the customer. எந்த கஸ்டமர் வேணா இருக்கலாம். என்ன ப்ரொவைட் பண்ணுறோம், நம்ம என்ன வேலை நீங்கள் பிஸ்னஸில் பேசுகிறப்ப எல்லாமே இந்த ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், நீ இது பண்ணல அது பண்ணல மீட்டிங்ஸில் தான் நடக்கும். அஸ் அ ரோல், who I am for the client, who I am for the employee, who he is for me, and where I come from, what I am contributing for the society. So from there when we come, அது ஒன்னஸாக வரணும், ஒரு டீமாக, ஒரு இதாக நம்ம இந்த விஷனுக்காக we are traveling. And in the intentions to fulfill the needs of the customer, to be valued, இந்த வேல்யூஸில் இருப்போம். We will be working with this values and we will be these kind of persons. அண்ட் எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட், ஃப்ரீடம் இருக்கும். வாட் ஆர் த திங்ஸ் ரெக்வயர்ட் இன் த பிளேஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், அதெல்லாம் நம்ம அங்கே கொண்டு வரணும். அண்ட் ஈச் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர், ஈச் எம்ப்ளாயி வில் பி ட்ரீட்டட் வெல், ரெஸ்பெக்டட், ஹானர்ட் ஃபார் தேர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதெல்லாமே டுவர்ட்ஸ் த விஷன் இருக்கிறப்ப, எல்லாரோட சிந்தனைகளும் சரியாக அந்த இலக்கை நோக்கி இருக்கிறப்ப, வித் ரைட் கான்டெக்ஸ்ட், பவர்ஃபுல் கான்டெக்ஸ்ட் அண்ட் இன்டென்ஷனோடு இருக்கிறப்ப. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? இந்த பிஸ்னஸ் நம்ம எதுக்கு பண்ணுறோம்? ஓகே, ஒருத்தவங்களோட நோய் குணமாகுது, ஒருத்தவங்களுக்கு நம்மளால் வந்துட்டு ஒருத்தவங்க வாழ்க்கை மாறுது, ஒருத்தவங்களுக்கு மென்டல் பீஸ் கிடைக்குது, ரிலீஃப் கிடைக்குது, ஹாப்பினஸ் கிடைக்குது. அதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த சர்வீஸ். ஒருத்தவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. தட் இஸ் த கான்டெக்ஸ்ட் அண்ட் இன்டென்ஷன், வேர் வி கம் ஃப்ரம். மேபி ஒரு கம்பேஷனோட நீங்கள் அதை பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு லவ்வோட அந்த பிஸ்னஸ் பண்ணலாம், பவர்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணலாம். எனி பாசிபிலிட்டி யூ கேன் கிரியேட் ஃபார் யுவர் செல்ஃப் அஸ் அ பீயிங். ஒரு ஃப்ரீடமோட பிஸ்னஸ் பண்ணலாம். த இன்டென்ஷன் வாட் யூ ஹாவ் இன் டூயிங், இன் பீயிங். ஸோ இன்டென்ஷன், பவர்ஃபுல் கான்டெக்ஸ்ட் அண்ட் விஷன், இது மூணுமே அஸ் அ ஃபேமிலி மெம்பர்ஸாக நமக்கு இருக்கிறப்பையும் சரி, சொசைட்டியில் இருக்கிறப்பையும் சரி, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அதான் அவங்க வேறு லெவல் பண்ணுறாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஏன் வந்து சாமியார்கள்லாம் நல்லா வளர்ந்துக்கிட்டு போகிறாங்கன்னா, அவங்களோட டேலண்ட்டு, ஸ்கில்லு, லிங்கத்தை எடுக்கிறேன், வாயிலேருந்து அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன், அதை எல்லாமே வாட் எவர் தே டூ, ஏதோ ஒரு திறமையை அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா, இவன் தோ தே ஆர் பீயிங் இன் த டாப்னா, தே ஆர் கிரியேட்டிங் ஒன்னஸ். இப்போ ஒரு சாமியாரத்தை நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு சரியாகுதுன்னா, கூட்டமாக போகிறாங்கன்னா, they are creating oneness. So see, that is what it is. When you work as, இது ஒர்க்குன்னு சொல்கிறத விட குரூப் ஆஃப் ப்ரேயர், ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு விஷயத்தை ப்ரே பண்ணுறது, ஒரு விஷயத்துக்காக போராடுறது,
ஒரு விஷயத்துக்காக செயல்படுறது, எது வேணால் சொல்லலாம், வித் ரைட் கான்டெக்ட் அண்ட் ரைட் இன்டென்ஷன்ஸ். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? மேனேஜர் ஒரு பக்கம் பேசுவார், இந்த பக்கம் ஓனர் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்ருப்பார், அந்த பக்கம் அக்கௌண்டன்ட் ஒருத்தர் கத்திக்கிட்டு இருப்பார், டெலிவரி மேன் உட்காந்து பெட்டியை போட்டுட்ருப்பார். சி தட், யா, தட் இஸ் ஓகே வித் வாட் தே ஆர் டூயிங், நத்திங் ராங் அதில். அண்ட் இட் நாட் ஒர்க். நீங்கள் என்ன தான் எஃபர்ட் போடுங்க, என்ன தான் மணி போடுங்க, என்ன தான் நீங்கள் வாட் எவர் யூ ரிசோர்ஸஸ் யூ கேன் புட் இன் த ஆர்கனைசேஷன், இட் வில் நாட் ஒர்க். கான்டெக்ட் செட் பண்ணுங்கள், இன்டென்ஷன் செட் பண்ணுங்கள், விஷன் செட் பண்ணுங்கள். இன் ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், லவ், வாட் எக்ஸாக்ட்லி ரெக்வயர்ட் அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் தட். ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன ரெக்வயர்ட்னா கம்யூனிகேஷன், வேர்ட்ஸ் கிரியேட்ஸ் வேர்ல்ட், கிளாரிட்டி. ஸோ திஸ் இஸ் வாட் ரெக்வயர்ட். இப்போ மனிதர்களுக்கு தே ஆர் பீயிங் இன் த பாஸ்ட், தே ஆர் ஸ்டக் இன் த பாஸ்ட், தே வாண்ட் their traumas to be healed, habits to be changed, patterns to be altered. இந்த மாதிரி நம்மளோட பாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும், நம்ம பாஸ்ட்டில் இருக்க ட்ராமாஸை பிரேக் பண்ணணும், நம்மளோட பேட்டர்னை பிரேக் பண்ணணும், ஹேபிட்டை பிரேக் பண்ணணும், ஃபியர்லேருந்து வெளியே வரணும். அது நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் நமக்குலாம் இருக்கும். ஆனால் எப்படி வர்றது? இட் டேக்ஸ் டைம். ஒன்று நீங்கள் நம்மளாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வெளியே வரணும். சில பேர்லாம் வரணும், சில டைம் வர முடியாது. ஏன்னா நம்ம 80, 70, 90 வயசு வரைக்கும் நம்ம அதே பேட்டர்னில் ஸ்டக் ஆகிடுப்போம். இல்லை ஏதாச்சும் ஒரு ஹேபிட்டில் மாட்டிக்கிட்டு இருப்போம். அந்த ஹேபிட்லேயே நம்ம அந்த ஹேபிட் லூப்லேயே மாட்டிகிட்ருப்போம். அதுலேருந்து வெளியே வர முடியாது. பேட்டர்னில் மாட்டிகிட்ருப்போம், திங்கிங் பேட்டர்னில். ஸோ இதிலெல்லாம் ஃபியர். எனக்கு பார்த்தா பயங்க, கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம், பாம்பை பார்த்தா பயம், டீச்சரை பார்த்தா செம்மையாக நடுங்குது, பாஸை பார்த்தா என்னங்க நீங்கள் கிளைண்ட்டிட்ட போய் உட்காந்து பேச முடியலங்க, 10 நிமிஷத்தில் வேர்த்து ஒழுகிரு. ஸோ யூ ஹேவ் சர்டன் ஃபியர்ஸ். இதெல்லாம் வந்து எப்படிங்க வர்றது? இதுக்கு தான் NLP, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங். இட்ஸ் அன் அமேசிங் ப்ரோக்ராம். ஐ எம் கண்டக்டிங் இன் வீக்கெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். 1-on-1 குரூப் ரெண்டுமே நான் கண்டக்ட் பண்ணுறேன், ஆன்லைன் ஆஃப்லைன். நான் கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் இன் டிப்ரெஷன், ஐ கேன் ஹெல்ப். ஐ எம் அ ஹிப்னோதெரப்பி கோச் ஆல்சோ, NLP practitioner, author, an entrepreneur. So you can reach out to me. கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. இதுக்கு கால் பண்ணி என்கிட்ட you can have 20 minutes free consultation, and then you can, if you want to proceed, we can have a class. So இந்த வீடியோ நல்லா செம்மையாக இருந்திருக்கும், கண்டிப்பாக தெரியும். நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் வந்து எஃபர்ட், எனர்ஜி, மணி, டைம், அவங்களோட மொத்த வாழ்க்கையும் நல்லா ஒர்க் அவுட் ஆகணும்னு ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும். யூ மஸ்ட் ஷேர் திஸ். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட், ஃபினாமினல் அண்ட் மைண்ட்ஃபுல் லைஃப். வாழ்க வளமுடன்.